ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வந்து எப்படி ஹேர் கட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தப்போ வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏஜ்டான விமனுக்கு வந்து சிம்பிளான ஹேர் கட் வந்து சொல்லுங்கள் வீட்டிலேயே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வர குவாரண்டைன் டைம் இல்லையா, இல்லை வீட்டில் இருப்பீங்க, ஹேர் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டிலே இருக்கவங்களுக்கு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு யூ கட் தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா முடி வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட சிக்கே இல்லாத மாதிரி சீவிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த முடியை வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி சீவுங்க. நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி சீவுறோன்னா, லென்த் இருக்கு இல்லையா, ப்ராப்பரான லென்த் இருக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியுமா இருக்கும் கட் பண்ணுறோம். சில முடி மேலே இருக்க, சில முடி கீழே இருக்கிறதுக்காக. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாட்டர் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈரமான முடி நல்லா சீவினீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் லென்த்துக்கு வந்து முடியாகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுல் லென்த்துக்கு வந்து முடியை வந்து சீவியாச்சு, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்க சென்டர் ஸ்டாண்ட் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க கட் பண்ணுறவங்கக்கிட்ட, இந்த அளவு கட் பண்ணால் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமேட்டு அந்த இந்த லென்த் தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி சைடில் வந்து 2 பக்கமும் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் முடி எடுத்துக்கோங்க. இது வந்து இருக்கிறதே ஷார்ட்டஸ்ட் லென்த்தாக இருக்க போகுது. சரியா, இது எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டையும் ஒரே லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது நல்லா அகெயின் வந்து நல்லா ஃப்ளாட்டாக கட் பண்ணிவிட்டு, நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த தவிர சென்டரில் இருக்க முடி பார்த்திங்கன்னா லென்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ண போகிறோம். இந்த முன்னே இருந்ததையும் இதையும் க்ராஸாக இருக்க மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இமேஜினரியாக இப்படி ஒரு க்ராஸாக ஒரு லைன் இருந்தால் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணுறோம். இப்போ எகெயின் வந்து நீட்டாக வந்து கோம் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாச்சும் முடி வந்து எக்ஸ்ட்ரா அங்கேயும் இங்கேயும் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் கட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூ ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளிப் போட்டாவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக யூ ஷேப்பில் இருக்குது. இதுதான் ஃபைனல் ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னெல்லாம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.